ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய 10 வகையான செம்ம வாசம் தரக்கூடிய செடிகளை பார்க்கலாம். இந்த செடிகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா வீடும் மணக்கும், நம்ம இருக்கக்கூடிய தெருவுலையும் அப்படி ஒரு மனம் மணக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும் பொழுது அவ்வளோ வாசம் சுற்றி வரக்கூடிய ஒரு 10 வகையான செடிகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது மறிக்கொழுந்து. மனதை மயக்கம் மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பூவில் வச்சு கட்டி நம்ம சூடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடியது. கண்டிப்பாக மாலைங்கள் எல்லாத்துலேயும் தொடுத்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம வச்சு கட்டி அப்போல்லாம் கதமை காலங்காலமாக பயன்படுத்திட்டு வராங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேன் தொல்லை, பொடுகு தொல்லை இதெல்லாம் நிறைய வரவே வராதுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். இது 2 வகை உண்டு. கொஞ்சம் ஹைட்டாக வளரக்கூடியது, ஒரு சின்னதாக இருக்கும். ஹைப்ரிட் ரகம் கூட உண்டு. வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்க்குறது தவணுன்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் செம்ம வாசம் தரக்கூடியது. இதை ஒன்றை எடுத்து கட் பண்ணி அப்படியே பூவோடு சேர்த்து வச்சு கட்டி வைப்பாங்க. அவ்வளோ நல்லது. கதமதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ நிறைய வச்சு கட்டி மாலையெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. இது நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அதிக தண்ணி விடக்கூடாது. வெயில் நார்மலாக படுற இடத்துல வச்சாலே போதும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே எண்ணெய்லாம் ரெடி பண்ணி நம்ம தலைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்மெரிங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இது வேறு லெவல் தான். செம்ம வாசமாக இருக்கக்கூடிய ரோஸ்மெரி. இலைகள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் ஒரு இலையை நீங்கள் கிள்ளிட்டு கையை ரொம்ப நேரத்துக்கு கூட அவ்வளோ வாசமாக இருக்கும். இது ரொம்ப நிழல் இருக்க இடமா வைக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக வெயில் படுற இடமா இருந்தாலே போதும். தண்ணி அதிகம் விடாதீங்க. இதில் ஒரு கருப்பு கலர் குட்டி குட்டியாக பூச்சி வரும். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான். கொஞ்சம் நம்ம வெயிலுக்கு வரமாட்டுது. மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ரோஸ்மெரி இது வாசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் தான் தெரியும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் தயாரித்து வைக்கிறாங்க. சமையலில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். அடுத்தது லெமன் கிராஸ். என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் வச்சு 4 வருஷத்துக்கிட்ட ஆகுது. சின்ன செடியாக ஒரு 30 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எந்த அளவுக்கு இப்போது ஒரு பெரிய க்ரோ பேக் அவ்வளோ முழுக்க இருக்குது. காலையில் எங்கள் வீட்டில் இது இல்லாமல் டீயே குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். நான் மாடிக்கு போனாலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கசக்கி பார்ப்பேன். கை முழுக்க வாசம் இருக்கும். இதோடைய வாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெமனும் கூட இஞ்சி ஸ்மெல்லும் சேர்த்தா ரெண்டும் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். நம்ம டீயில் போட்டு குடிக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் டீயில் போட்டு குடிக்கலாம். ஃப்ரெஷ் டீயாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி நம்ம கோல்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கற்பூரவள்ளி வச்சு நம்ம தோசைக்கல்லில் வாட்டி எடுத்துகிட்டு அது நம்ம கஷாயம் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். அடுத்தது அப்படியே நம்ம ஒத்தனை வச்சுலாம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கக்கூடியது. கற்பூரவள்ளி மாதிரி இன்னொரு செடி இருக்கும். அதை இந்த வீடியோவில் காட்டுறது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பார்க்கறது சர்வ சுகந்திங்க. பிரியாணி இலை, ஆல் ஸ்பைசஸ் இலைன்னு சொல்லலாம். இதோட இலை பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாம் சேர்ந்த மனம் இருக்கக்கூடியது. அதுதான் ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம செய்கிற நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜுக்கு கூட நீங்கள் ஒரு இலை போட்டாலே போதும். எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதை கொஞ்சம் காய வச்சு எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா வளர்ந்துட்டு வருது. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது கற்பூரவள்ளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செடி சொன்னேன் இல்லையா, இது தாங்க. அதை பற்றி நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கற்பூரவள்ளி மாதிரி தான் இருக்கும். லைட்டாக நம்ம உரசிட்டாலே அப்படி ஒரு வாசனை இருங்க. இந்த இலையை நாங்கள் கொசுலாம் போகிறதுக்காக வச்சு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது கருவேப்பிலை. இது இல்லாமல் எந்த குழம்பும் நிறைவடையாது. குழம்புல நமக்கு மணத்தை கூட்டக்கூடியது இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலையை நம்ம என்ன தான் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தால் கூட வீட்டிலேருந்து பறித்து போட்டு சமைக்கிற சுகமே தனி தான். அந்த மனமும் அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் ஒரு 2 வகை இருக்குது. காட்டு கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. கலரை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கருவேப்பிலை இந்த சிட்ரஸ் வாம் மட்டும் தான் கொஞ்சம் தொல்லை பண்ணும். மற்றபடி ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இப்போ பார்க்குறது நம்மளுடைய தொண்டைக்கு ஒரு கவச குண்டலமாக இருக்கக்கூடிய சித்திரத்தை. இது கிழங்குல தான் உற்பத்தி ஆகும். நம்ம கடைகள்லாம் கூட ட்ரையாக கிடைக்கும் இல்லையா, அந்த கிழங்கு. ஆனால் இதை நான் செடியாக வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்த்துட்டு வரேன். பார்க்குறதுக்கு இஞ்சியோடைய இலை மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக வளர்க்கலாம். ஒரு சின்ன கிழங்கு வச்சேங்க. அதில் நிறைய செடி உற்பத்தியாக இருக்குது. கீழே இருந்து எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு டீலாம் போட்டு குடிப்போம். கோல்டு இருக்கிற நேரத்தில் கஷாயத்துக்கு எல்லாத்துக்கும் குழந்தைங்களை பெரியவங்க குடிக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி ஆல் ஸ்பைசஸ் இலை பார்த்தோம் இல்லைங்களா, அதோட இன்னொரு வகை பார்க்கலாம். இது இல்லாமல் கூட சமையலே செய்ய மாட்டாங்க சில நாடுகளில். இது பார்த்திங்கன்னா பேண்டான் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரம்பை அப்படின்லாம். இந்த இலை இப்படி தாங்க இருக்கும். இந்த இலை எடுத்து நம்ம கையில் பார்க்கும்போது பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் இதில் அப்படியே இருக்கும். இதோடைய பயன்கள் எல்லாமே நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. இந்த மாதிரி ஒரு 10 மூலிகை செடிகள் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, இது எல்லாமே செம்ம வாசமாக இருக்கக்கூடியது. காற்று வீசினாலும் நம்ம லைட்டாக உரசினாலும் கையில் எடுத்து கசக்கினாலும் செம்ம வாசமாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள். இன்னொரு பார்ட்டில் அடுத்த நல்ல மனமாக இருக்கக்கூடிய செடிகளை பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் எ ப்ளசன்ட் டே.